வெல்கம் டு டிடிஎல் டியூட்டோரியல்ஸ். இது வந்து நம்மளுடைய 2வது செஷன். டிடிஎல் லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டிடிஎல் டெவலப்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டேலி சொல்யூஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க். அந்த லிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேருடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த செஷன்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேருடைய யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, டிடிஎல் டெவலப்பர் அப்படிங்கிறது டேலிய நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதுறோம். அதை நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி நீங்க ஒரு ப்ரோக்ராம் நீங்க வந்து ரைட் பண்றீங்க அல்லது ஒரு ப்ரோக்ராம் நீங்க டெவலப் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாம். ஸோ அந்த எரரை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த டெவலப்பர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்சிட்டிவ் பேசிஸ்ல இருக்கக்கூடிய எரர்ஸை நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பத்திலே இந்த டெவலப்பர் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணி கொடுத்துரும். ஒரு ப்ரோக்ராம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா இந்த டெவலப்பர் அப்ளிகேஷன் இருந்து நீங்க அதை ரன் பண்ண முடியும். ஸோ டைரக்டா டேலி ஓப்பன் ஆகும். ஸோ டேலியில அதுக்கான அந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இது வந்து நீங்க டேலியை திரும்ப நீங்க ஓப்பன் பண்ணி தென் அந்த ப்ரோக்ராம் நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரக்டாவே அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர், அதாவது இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். இதனால நம்ம வந்து அடுத்த பெனிஃபிட் நம்ம பார்க்கும்போது எரரை நம்ம ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு நோட் பேட்ல இந்த ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த டெவலப்பர்ல நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்றோம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நோட் பேட்ல நம்ம எரர் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த டெவலப்பர்ல ஈஸியா நம்ம எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ஃபார்ம், ஒரு ரிப்போர்ட், ஒரு டெஃபனிஷன், ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெவலப்பர்ல இருந்து ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். அதாவது டேலியோடைய பேசிக் சோர்ஸ் கோடு எல்லாமே வந்து இந்த டெவலப்பர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டேலியோடைய என்டையர் சோர்ஸ் கோட்ஸுமே வந்து இந்த டெவலப்பர்ல நமக்கு இருக்கும். அதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ப்ரௌஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். தென் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாடியூல் நம்ம வந்து டெவலப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டெவலப்பர்ல நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து இதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிடிஎல்ல நம்ம வந்து எடிட் பண்ணவோ அல்லது எரர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணவோ நம்மளுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். டேலியில இருக்கக்கூடிய பேசிக் சோர்ஸ் கோடை நம்மளால ஆல்டர் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அல்லது எனி அதர் ப்ரோக்ராமர் ஒரு செப்பரேட்டா ஒரு ப்ரோக்ராம், அதாவது என்னன்னா ஓன் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து எடிட் பண்ணணும் அல்லது டீபக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஐடிஇ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இது. ஸோ டிடிஎலுக்கு இந்த பர்டிகுலர் டெவலப்பர் தான் வந்து ஐடியா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது டேலி சொல்யூஷனே அவங்களோட வெப்சைட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் நீங்க பார்த்தீங்கன்னா www.tallysolutions.com/download. அங்கே நீங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டவுன்லோடு பேஜ் உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க டைரக்டா உங்களுடைய டெவலப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க. அடுத்த செஷன்ல நம்ம எப்படி இந்த டெவலப்பரை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ். தேங்க்யூ.